ஏதானே நானே நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானன் நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானன் நன்னே. அலமேல அலையடிக்கும் அத்த மகன் காத்தடிக்கும் அத்த மகன் பொல்லாதவன் அசைக்கிறாண்டி ஒத்த கண்ண. எம்மா எம்மா கால் வைத்து கூழுக்கும் கஞ்சிக்கும் பாடுறையம் பாட்டு இப்போ மதியான உணவுக்கு முன்னால கூழுக்கும் கஞ்சிக்கும் பேசுற வெச்சாரே மக்கா. இப்படி தமிழ் சமூகத்தினுடைய நாடி நடமெல்லாம் நிறைந்த என் மக்களினுடைய கிராமிய இசை சாதாரணமாக வந்ததல்ல. கருணாமிருக சாகரம் என்கிற நூலை எழுதிய ஆபிரகாம் பண்டிதர் அடித்தட்டு மக்களினுடைய குரலை இப்படி பதிவு செய்கிறார். ஒரே ஒரு முறை கைதட்டுங்களேன். இந்த கைதட்டுக்காக பாடியவன், இந்த கைதட்டுக்காக பேசியவன், இந்த கைதட்டுக்காக சுலபங்களை சொல்லியவன், இந்த கைதட்டுக்காக ஒப்பாரி வைத்தவன் தான் தமிழிசையை கொண்டு வந்தவன் என்று ஆபிரகாம் பண்டிதர் தன்னுடைய கருணாமிருக சோர்லை. நம்முடைய அடையாளம் அங்கிருந்து துவங்குகிறது. ஒரு முறை கருணாமிருக சாகரத்தை படித்துட்டீங்கன்னா அடித்தட்டு மக்களின், நம்முடைய மக்களினுடைய வாழ்வியலுக்கான கலைகள் எங்கிருந்து தோன்றியது என்று தெரியும். ஒரே ஒரு கைதட்டுங்க, ஒரு தடவை சிங்கிளா கைதட்டுங்களேன். தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு தடவை தட்டுங்க. இப்படி சொல்லலாம், தகு. அதுக்கு சொந்தக்காரர் கீழே உட்காந்து பத்மஸ்ரீ வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. இன்னும் ஒரு முறை சிங்கிளா. கையில தான் இசையே துவங்குது. ஒருவனை கூப்பிடுறோம், திரும்பிட்டான்னு வச்சுங்களேன், அவனை எப்படி கூப்பிடுவோம்? கைதட்டி கூப்பிடுவோம். அப்படிதான். ரொம்ப தள்ளி போயிட்டான்னா ஏய் அப்படி கூப்பிடுவோம். இன்னும் ரொம்ப தள்ளி போயிட்டான்னா ஏய் அப்படின்னு கூப்பிடுவோம். இன்னும் ரொம்ப தள்ளி போயிட்டானா ஏ அப்பே அப்படி கூப்பிடுவோம். இவ்வளவு தூரம் நம்முடைய குரலை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்ததுதான் நம்முடைய மக்களின் இசை. அது அங்கதான் தோன்றியது, குரல்ல தான் தோன்றுது முதல்ல. ஒரே ஒரு முறை கிளாப் பண்ணிக்கங்க. இன்னொரு முறை, இன்னொரு முறை. நாம் கை தாளத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தாளம் கையில தான் இருங்கிறது. பறையினுடைய தாளம் பாவுதல் பரவுதல் இருந்து துவங்குது அப்படின்னு சொல்றாரு நம்முடைய மூத்த குடிமகனாக இருந்த, நமக்கெல்லாம் மூத்த 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 ஆளா இருந்த நம்முடைய அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு, கையில இருந்து தான் துவங்குது. அவருடைய ஒரு பைசா தமிழர் நூலை எடுத்து படிச்சீங்கன்னா பறையினுடைய வரலாறை ஆதி கையிலிருந்து துவங்குறார். அந்த ஆதிக்கை எப்படி இருக்குமா, மண்ணை அப்படியே குழைச்சிட்டான்ல, மண்ணை தேய்ச்சிட்டான்ல, மண்ணை எடுத்துட்டான்ல, மண்ணில் இருக்கிற அந்த கையில் இருக்கிற மண்ணை தட்டுறதுக்கு அப்படி அப்படி தட்டினான்ல. இசை மண்ணை தட்டும் போது பிறக்கிறது நம்முடைய இசை. அதனால்தான் மண்ணிசையாக ஆனது. நம்முடைய இசைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. 2 லா போட்டான். 2 லா. இந்த லானா பல்லுக்கு வர்றா 2 லா போட்டு 2 லா போட்டுட்டு இன்னொரு 2 லா போட்டுட்டு வாசிங்கன்ட்டான். அதுல என்ன சொல்றான் அவன்? இருளா இருசா நீ பிடித்த மீன் சிறுசா பெருசான்னு சொல்லவடையும் பழமொழியும் போட்டான். வாக்கப்படவும் ஆசை, வளைவி போடவும் பேராசை, கொண்டவன காங்கையில கொடலை பிரட்டுதேன்னு சொல்லி ஒரு பெண்ணினுடைய தமிழ் கலையினுடைய மரபா சொலவடைகளை வச்சவன் நம்ம. அதுக்கே கூட ஒரு எதுகை மூனை இருக்கு. கஞ்சிக்கே லாட்ரி கைக்கு பேட்டரி அப்படின்னு சொன்னவன் நம்மால். சொலவடை போட்டவன் நம்மால். சொலவடை சிந்துகளை தந்தவன் நம்மால். அதுக்கப்புறம் தான் இசை தொங்குது. வாயில இசை அமைச்சான். ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கங்களேன், அப்பதான் தூங்க மாட்டீங்க. இன்னொரு முறை கிளாப் பண்ணிக்கங்களேன். இப்ப சொற்கட்டை எப்படி சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஆபிரகாம் பண்டிதர் சொல்றார் எப்படி சொற்கட்டு வந்தது. ஒரு பைசா தமிழனுடைய 2வது கட்டுரை, அயோத்திதாச பண்டிதருடைய 2வது கட்டுரை, எப்படி கை தாளம் தோன்றியது. நான் சொல்ற சொற்கட்டை வாய்க்கட்டை நீங்க கையில பண்ணணும். அதுதான் இந்த பயிற்சியில் நடக்க போகுது. நம்முடைய ஆதி கலைஞனுடைய கலை கையிலிருந்து ஆரம்பிக்குது, காலில் இருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் கருவிக்கு வருது.
இறந்து போன ஒரு விலங்கினுடைய தோலை சரியாக பயன்படுத்த தெரிந்த ஒரு மாபெரும் பண்டிதன் தான் ஆதிக்கலையினுடைய மூத்த கலைஞன். அதை எப்படி காய போடணும்னே தெரிஞ்சவன் நம்முடைய கலைஞன். அதை இழுத்து கட்டுனா, அதை இழுத்து கட்டி அதுல கொசுவும் ஈயும் வைக்கும் போது கூட அந்த வீட்டில் 3 நாள் ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தா பாரு, ஆதி தமிழச்சி என்று சொல்லக்கூடிய ஆதி குடிமகள். அவன் என்ன பண்ணான்னா, அதுல ஈ வைக்குது, அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தொற்றக்கூடாது, கல்லெடுத்து எரிஞ்சு கொண்டுடக்கூடாதுன்னு சொல்லி உடைஞ்சு போன ஒரு கொம்பினுடைய கிளையை எடுத்து கொம்பு கம்பெடுத்து லேசா தட்டினா அப்போ ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. அதுதான் ஆதி தமிழன் கண்டுபிடித்த முதல் இசை. டாம் அப்படின்னு சத்தம். அதான் கையில சொல்றாரு அவர். நான் சொல்றது வாயில சொல்றது நீங்க கையில செய்யணும். டம் 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 டக் டம். டால தான் துவங்குது. நல்லா பாருங்க, எல்லாமே டால தான் துவங்குது. கோட்டு எழுத்து தான். நாம தான் நம்ம ஊர்ல ஆனா போட்டு எழுதுறது. அது வேத மரபு. நம்முடைய மரபு கோட்டு மரபு. ஆதி தமிழனுடைய மரபு கோட்டு மரபு. டா டம் 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 டடம் டம் 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 டடம் டம் 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 டட்ட டட்டா டட்டா டா டடர டட்டா டட்டா டா டக் டக் டக டக் டடா டக் 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 டடா டக் 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 டடா. அதுதான் இந்த பயிற்சியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம். எப்படி நம்முடைய இசை கையிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறது தான் நம்முடைய மரபு. அவருடைய 3வது கட்டுரை, எல்லாரும் வயிற்றில் கை வச்சுக்கோங்க. எங்க இசை, பாமர இசை எங்கு தோன்றுகிறது பாருங்க. பசியில் தோன்றுறதுனால இங்கே கை வைக்க சொல்றான். இதுல இவன் கண்டுபிடிச்சிருவான் கரெக்டா. பண்டிதர் சொல்றாரு, எவனுக்கு குரல் இன்டர்மிட்டா இருக்கோ, தொட்டு தொட்டு விட்டு போயிருக்கோ, அவன் பூரா நிறைய கள்ளு தண்ணி குடிக்கிறான், கொஞ்சம் மதுவை குறைச்சுக்கங்கன்னு சொல்றார். மதுவை குறைச்சுக்கங்கன்னு சொல்றார். முதல் இசை அடி இசை, இடை இசை. பல குரல் வந்து டாஸ்மார்க் குரலா இருக்கு. தயவு செய்து இடை இசை கொஞ்சம் மேல் இசை பாரு. இன்னும் மேல மேல பண்டிதருடைய 4வது நம்முடைய தோற்றம் எங்க வருது பாரு. நம்முடைய இசையினுடைய தோற்றம் அடி இசையா இல்லையா? இதை ஒருத்தன் திருடிட்டான். இந்த அடி இசையை திருடிட்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் பண்டிதர். அப்படி பசியில நம்ம கத்துனத அவன் ஓம்னு மாத்திட்டான். தயவு செய்து படிக்கணும். நீங்க எல்லாரும் ஒரு பைசா தமிழன் படிக்கணும். 12 பிரதிகளை இறந்து போன K.A. குணசேகரன் அவர்கள் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தார். எங்க இந்த பிரதிகள் யார்கிட்ட இருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. நாம தேடுறோமா, ஆய்வு செய்யறோமா? இன்றைக்கு எனக்கு இந்த தலைப்பு கொடுத்ததுனால அதெல்லாம் பிரட்டி பார்க்கிறேன். எங்க இருந்து அந்த நம்முடைய ஆதி இசையும் ஆதி தாளமும் தோன்றியது? பாரம்பரிய இசையினுடைய வடிவம் என்ன? 1024 கலைகளை படைத்த ஒரே ஆதி தமிழன் எங்கோ ஒளிஞ்சு போயிட்டான். நாமெல்லாம் பயிற்சி பெற்று வந்து பேசுறோம். அதுல ஒரே ஒரு ஆதி தமிழனுக்கு இப்பதான் பத்மஸ்ரீ லேசா பார்த்திருக்காங்க. அப்படி இங்க பாருங்க, ஒருத்தன் உட்கார்ந்து சாப்பிட்ட ஒருத்தன் ஓம்ன்றான். கொஞ்சம் மெகாலயா கல்வி முறை அழகா எழுதுறார் பண்டிதர். மெகாலயா கல்வி முறை வந்தவுடன் ஒரு சர்ச்சுக்குள்ள நம்முடைய இசை எப்படி போயிடுச்சுன்னா ஆமீன் அப்படி போயிடுச்சு.
ஆமேன் போயிடுச்சு. மெகாலயா கல்வி முறை வந்ததுக்கு அப்புறம் ஆமேன் ஆயிடுச்சு. ஈசா நபியினுடைய கடைசி தூதரா வரும்போது பண்டிதர் எழுதுகிறார், மேல வந்த உடனே அவன் 5 நேர தொழுகையை இன்னும் அவனும் சிறுபான்மை, இங்க இருக்கும்போது சிறுபான்மையா இல்ல, படிச்சதுனால அவன் பொழைச்சுக்கிட்டான். ஆமேன் அப்படின்ட்டான். இங்க பாரு, அப்பவும் பசிதான், எப்பவுமே மைனாரிட்டிக்கு பசிதானே. அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டான். இன்னமும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா என்னைய சேர்த்துக்க. எல்பிஸ்டன் பத்தி எழுதும் போது அம்பேத்கருடைய அப்பாவை இராணுவத்திலிருந்து நீக்கிறாங்க. இங்க இருந்து இசை வருது பாருங்க. இராணுவத்தில் நீக்கும் போது அப்படியே நிறுத்தப்படுகிறது. மகரின மக்களினுடைய இசை, மகரின மக்களுடைய இசை பயங்கரமான இருக்கும் சத்தம். அதனாலதான் அவரால் எழுத முடிஞ்சது. சத்தத்தோட இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதும் போது எவ்வளவு பெரிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் அம்பேத்கருடைய அப்பாவோடு இணைந்து செயல்பட்டார்களோ அவர்களெல்லாம் சீக்கியர்கள் என்கிற பெயரோடு சத்தம் போட்டாங்க. சீக்ஸ்ல போய் பார்த்தோம்னா ஹலோ போல், உரக்க சத்தம் போட்டு பேசுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற இசைதான் நம்முடைய இசை. இப்ப சொல்லுங்க, ஒரு உடம்புக்குள்ள எல்லாத்தையும் வச்ச இசைதான் ஆதி இசை. இங்கு ஓம் என்கிற இந்துக்களினுடைய ராகம் இருக்கிறது, அதை தந்தவர் நாம், அவன் பகவத்கீதை என்று சொல்லிவிட்டான். இங்கே ஆமேன் என்கிற ஒரு அற்புதமான கிளாசிக்கல் மெலோடி இங்க இருக்கிறது, அதற்கு பெயர் விவிலியம் என்று பெயர் வைத்து விட்டான். இங்க சிறுபான்மையினுடைய ஓலத்தை அல்லாஹு அக்பர் என்று திருக்குரான் என்று வைத்து விட்டான். மேல ஓங்கி கேளு, நீயாவது காசு கொடுப்பியா எங்களுக்கு, காலம் பூரா நிலத்துல உழைக்கிறோமேன்னு சொல்லி ஆளு கத்துனான் பாருங்க. அப்ப சீக்கியருடைய வேத நூல் ஆதிக்கிரந்தம் பிறக்கிறது. ஒரு மனித உடலில் எல்லா மதங்களும் இருப்பதை போல படைக்கப்பட்ட ஆதிக்குடி மக்களினுடைய இசைதான் மூத்த இசை. நம்ம உடம்புல எல்லா மதமும் இருக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்றேன், 1024 கதைகள். நம்ம கரகம் ஏன் கற்றுக் கொடுக்குறோம்? சார் சொன்னாங்க, கந்தசாமி சார் சொன்னாங்க, எல்லாருக்கும் காமனா இருக்கிறதா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. நம்முடைய ஆதி இசையே காமன் தான். முதல்ல நம்முடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு இப்படிப்பட்ட ஆதி இசையினுடைய வரலாற்றை சொல்வதற்கான ஒரு பெரிய தோற்றுவாயை உருவாக்கியதற்கே அவங்களுக்கு நன்றி. அப்படி இருக்கு. எப்படி எப்படி வருது பாருங்க. 1024 கலைகள்ல முதல் கலையாக தோன்றியது பறை, தொண்டகப்பறை. தொண்டகப்பறையை பற்றி ஆய்வு செய்த கருத்தப்பாண்டியன் என்ற ஜெனட்டிக்கல் இன்ஜினியர் என்ன சொல்றார்? இன்றைக்கும் அவர் அழகப்பா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர். அவர் என்ன சொல்றார்? முதல் ஒளி, முதல் ஓசை யாருக்கு பயன்பட்டது? முதல் தொண்டகப்பறை யாருக்கு பயன்பட்டது? தொண்டகப்பறையினுடைய அடி பாதம் என்ன? யாரார் வீட்டையெல்லாம் இலவு விழுகிறதோ, யாரார் வீட்டிலெல்லாம் சாவு விழுகிறதோ, அந்த சாவை ஒப்பாரி வைக்காதீர்கள், கொண்டாடுங்கள்னு சொன்ன இசைதான் நம்முடைய இசை. நாம் ஒப்பாரி வைக்கல, கொண்டாடுவது. ஏன் சொல்றேன்னா, 6 மணி நேரத்திற்குள் அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கை வெட்டுப்பட்டு தனியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரத்துக்கு நீங்க ஜிஹெச் கொண்டு போனீங்கன்னா கையை சேர்த்துடலாம். ஏன்னா 6 மணி நேரம் செல்கள் உயிர்ப்போடு இருக்கிறது. இதை கண்டுபிடிச்சான் ஆதி தமிழன், ஆதி குடி, ஆதி பழங்குடி. என்ன பண்ணாங்க? ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள முன்னாள் பணம் விழுந்த உடனேயே, அந்த சாவு விழுந்த உடனேயே நாம் யாரை உயர் ஜாதி என்று சொல்கிறோமோ அவர்கள் யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, கூப்பிடியா அந்த வைத்தியனை. நமக்கெல்லாம் வைத்தியர்கள் என்று பெயர், ஆசான்கள் என்று பெயர், தூபிகள் என்று பெயர், தேவ துந்துபிகள் என்று பெயர். அதனாலதான் இன்றைக்கும் ராஜபாளையம் தாண்டி இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாள மக்கள் இசைத்த அந்த இசையினுடைய பெயர் தேவ துந்துபி. அதுக்கு பேர் தேவ துந்துபி. அந்த தேவ துந்துபியினுடைய வரலாறு வேறு. மலையை விட்டு மலையாளிகளாக இருந்தவர்கள் கீழே சமவெளி ராஜபாளையத்திற்கு வந்த பிறகு தேவ துந்துபி உரிமை என்று பெயர் இருக்கிறது. அதுவே குமாரராமன் என்கிற கையிலே போகும்போது தேவராட்டம் என்று உருவெடுக்கிறது. அவர்கள் ஜாதிக்கான கலையாக மாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் அதுக்கு எந்த ஆட்டத்தினுடைய பெயர் என்ன? தேவதுந்துபி ஆட்டம். தேவதுந்துபி எங்கிருந்து வருது? தேவேந்திரகுல இனத்தை சேர்ந்தவர்கள் வாசித்த உரிமையினுடைய பெயர் தேவதுந்துபி. அப்ப கலைகளினுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறதா? கலையினுடைய வரலாறு பேசப்பட வேண்டுமா?
அப்படிப்பட்ட கலைகளுடைய வரலாறை பேசுவதற்கான ஒரு பொது மேடையை உருவாக்கி தந்திருக்கிறது நமக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை. நாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறோம், நிறைய பேச வேண்டியிருக்கிறோம். அந்த தொண்டகப்பறை என்று சொன்னான், தொண்டையிலிருந்து கத்துறான், தொண்டகப்பறை. இறந்து போனவனுக்கு அடிக்கிறான், இறந்து கிடக்கான், உடனே சொல்லி விடுறாங்க, நமக்கு கூப்பிடுறான் அந்த வைத்தியனை. இந்த வைத்தியன் அடிக்கிறான். 6 மணி நேரம் செத்து போன உடம்புல அந்த செல்களை உயிர்ப்போட வச்சிருக்கு. மககாரி வர்றா, அப்பாடு வர்றா, முகத்தை தான் பாப்பா. ஃபர்ஸ்ட் முகத்தை பார்த்தோன்னா சிலிப்பா இருக்கா. அந்த 6 மணி நேரம் தந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்லை ஆக்டிவேட் பண்ணி, வைப்ரேட் பண்ணி அந்த முகத்தை செழிப்பாக வைக்கக்கூடிய கலைஞன் தான் ஆதி திராவிட கலைஞன். அப்படிதான் நம்முடைய கலையினுடைய வரலாறு துவங்குகிறது. தொண்டகப்பறையாக, அதிரும் பறையாக, போர் பறையாக, எதையும் எதிர்த்து கேட்கக்கூடிய உயர்முரசாக. அதனாலதான் நீங்க 6ஆம் நூற்றாண்டிலே இருந்து மாணிக்கவாசகர் இன்றைக்கும் குற்றாலீஸ்வரர் கோயில் வந்திருக்கிறார். அவர் காலையில் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கருவிகளை பரம்பரை பரம்பரையாக சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டுப்பாரு. தேவதுந்துவிக்கும் தேவ கமலத்திற்கும் ஆதி கமலத்திற்கும் தொல்பறைக்கும் தொல்குடி பறைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டு பாருங்க. எந்த ஆய்வாளர்களும் நம்முடைய வரலாற்றை மறைத்திருக்கிறார்கள். மறைக்கப்பட்ட வரலாறுகளை தோண்டி எடுத்து சரி செய்ய வேண்டிய முகாம்தான் இந்த 3 நாள் பயிற்சி பட்டறை. இதிலே குரல் இருக்கிறது, இதிலே மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. ராஜ ஒப்பாரி என்ற ஒரு வகை இருக்கிறது. ராஜ ஒப்பாரியிலே இளவு ஒப்பாரி என்கிற ஒரு வகை இருக்கிறது. ராஜ ஒப்பாரி வேறு, இளவு ஒப்பாரி வேறு. ராஜ ஒப்பாரி யார் ஒருவர் இறந்து போனாரோ அவருடைய பெருமைகளை பாடுவது. இளவு ஒப்பாரி என்பது இறந்து போனவர்களுடைய வரலாற்றை பார்ப்பது. ஆனால் ராஜ ஒப்பாரி என்பது நிறைய பாடுவாங்க. ராஜ ஒப்பாரியில நிறைய இருக்கும். என்ன வேலு எங்க வேலு, எங்க வேலு எங்க வேலு, ராணுவ துப்பாக்கி சுடத் தெரியாத அடுக்கும், அதை பயிற்சி கொடுத்தான் எங்க வேலு எங்க வேலு, அவன் பேரு இமானுவேலு. அப்படி ஒப்பாரி, ராஜ ஒப்பாரி. இமானுவேலின் கதையை, அயோத்திதாசருடைய கதையை, தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் கதையை சொல்ல போறேன் கதை ஒண்ணு சொல்ல போறேன், சொல்ல போறேன் கதை ஒண்ணு சொல்ல போறேன். சீனிவாசன் கதை, எங்க சீனிவாசன் கதை, ரெட்டமலை சீனிவாசன் கதை, கதை கதை கதை, இது ரெட்டமலை சீனிவாசன் கதை. பறையருன்னு 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 பேரை வச்சு லேபிள ஒட்டிக்கிட்டான் அவன், லேபிள ஒட்டு. அப்படி ஆண்டிகளுடைய வரலாறை அடித்து நொறுக்கிய சரித்திரம்தான் ஆதி கலைகோல் வரலாறு. இந்த ஆதி கலைகோல் வரலாற்றிலே நாங்கள் சொல்லுகிற கரகம் உங்கள் கவனத்தை அதிகப்படுத்த இருக்கிறது. நாங்கள் சொல்லுகிற ஒயில் ஒரு நேர்முக தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்ததை உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறோம். பொம்மலாட்டம், சாதாரண மக்களினுடைய மரபொம்மலாட்டம், சாதாரண மக்களினுடைய தோல்பாவை கூத்து, சாதாரண மக்களினுடைய கற்பனை திறன், இவையெல்லாம் எப்படி இருந்தது? நாம் அதை மறந்துவிட்டு இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம். அதை மீட்டுருவாக்கம் செய்து மீண்டும் நம் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறனை வளர்ப்பதற்காக 5 விதமான கதைகளை பயிற்றுவிக்க இருக்கிறோம். 1024 கலைகளையும் விசாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோரண வாயிலை ஆதி திராவிடர் நலத்துறையும் பழங்குடியினர் நலத்துறையும் குறிப்பாக தாட்கோவினுடைய அமைப்பும் நமக்கு செய்திருக்கிறது. இந்த கலைகளை விசாரிப்போம் வாருங்கள். இந்த கலைகளை பேசுவதற்கு நாட்கள் பத்தாது. இது ஒரு நாளில் பேசப்பட்ட கதை இல்லை. இரத்தமும் சதையுமாக இந்த சமூகத்திற்காக தன் இன்னுயிரை நீந்த தியாகிகளினுடைய வீர வரலாற்றில் தான் நம்முடைய ஆதி கலைகோல் வரலாறு இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.